ஓகே, நம்ம ஏற்கனவே லீனியர் ODE அப்படிங்கிறது பார்த்துருந்தோம்னா தெரியும் இதை எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன மேனரில் சொன்னாங்க. ஆனால் நம்ம சாதாரணமாகவே வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம் அப்படின்றப்போ அது இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ dy/dx = y அப்படின்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா அந்த பக்கம் இருந்த y டிவிஷனில் வந்துடும். அண்ட் dy/y = dxங்கிற அப்புறம் என்ன அப்படின்றப்ப மற்ற விஷயம்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். 1/y dy இது இன்டகிரேட் பண்ணோம்னா லாகரிதம் ஆஃப் y வரும். அது வந்து = x + சம் கான்ஸ்டன்ட்னு இருக்கும். இந்த இடத்துல ரெண்டு சைடுமே எக்ஸ்பொனென்ஷியல் எடுக்கிறோம் அப்படின்றப்ப e⁻ln y = e⁻x + c அப்படின்னு வரும். அதை e⁻x + e⁻x நம்ம எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ e⁻c வேறு ஏதோ ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா y = a × e⁻x. இதுதான் இந்த கொஸ்டினோட ஃபைனல் சொல்யூஷன். நான் கீழே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த ஒய்யை எக்ஸை பொறுத்து எகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா a⁻x தான் வரணும். அது வந்துட்டு a⁻x நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இந்த ஒய் தான். அடுத்து எந்த ப்ராப்ளமும் இல்லை நமக்கு. அப்படி dy/dx = y அப்படின்னு ஃப்ரேம் பண்ணலாம். இங்கேருந்து எகெயின் நமக்கு கொஸ்டினே கிடச்சிருக்கு. அதுதான் இது சொல்யூஷனுடைய பியூட்டி. ஓகே.